மாம்பழத்தோட விலையும் அதிகம். அப்புறம் நீங்க கிழிஞ்ச நோட்டை வேற கொடுக்குறீங்க. இப்போ நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லா பேங்க்லயும் கிழிஞ்ச நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். RBI சொல்லுது, ஸ்மார்ட்டா இருங்க, கூலா இருங்க. அங்கிள், திருடின பணத்தை வச்சுக்கிட்டு எப்பவுமே யாராலையும் நிம்மதியா வாழவே முடியாது. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. சின்ன பையா, டைலாக் எல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா வழியில இருந்து நகர்ந்து போயிடு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பேக விடு, பேக விடுன்னு சொல்றல. தப்பிச்சு போயிட்டாங்களா? லட்டு சிங் சார் எல்லாத்தையும் கொள்ள அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓ டேம் இட். திருடங்க வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க சார். திருடங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இல்ல லட்டு சிங், நீ இருக்கிற இந்த ஏரியாவுல திருட்டு இவ்வளவு ஈஸியா நடந்துகிட்டு இருக்கா? நீ உட்கார்ந்து என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு திருடனை கூட இது வரைக்கும் பிடிக்கல. திருடன் உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் உனக்கு ஒரு டார்கெட் கொடுக்க போறேன். நாளைக்குள்ள லாக்அப் குள்ள குறைஞ்சது 10 திருடங்களாவது இருக்கணும். சார், நாளைக்குள்ள என்னால 10 இல்ல 15 பேரை கூட பிடிச்சு லாக்அப்ல போட முடியும். அப்ப சரி, நாளைக்குள்ள உன் லாக்அப்ல 15 பேர் இருக்கணும். சார் சார், நான் சும்மா தான் சார் சொன்னேன் சார். சார், ஏதோ ஒண்ணு எடுத்து தாத்தரையில போட்டுக்குமா. தேவையில்லாம எதுக்காக சார் இவ்வளவு லென்த்தா டயலாக் பேசி மாட்டிக்கிட்டீங்க? இப்போ 15 திருடங்களை நீங்க எங்க போய் பிடிக்க போறீங்க? கான்ஸ்டபிளே, இந்த லட்டு சிங்கால முடியாத காரியம்னு ஒண்ணு கிடையாது. இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையில என்ன இருக்குன்னு கவனிச்சிருக்கியா? ஐ ஆம் பாசிபிள்னு இருக்கு. ஹலோ ஜென்டில்மேன், நான் உங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்ச நேரம் பேசலாமா? சரி சரி பேசுங்க, ஆனா ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்க வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், புரிஞ்சுதா? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் மனிதர்களோட சுவாபத்தை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட சின்ன வயசு ஆசை, அதனால இந்த புக்கை எழுதிக்கிட்டு இருக்கேன். இளம் பருவங்கிறது ரொம்ப அழகான ஒரு பருவம். சிறு வயசுல நம்ம சாக்லேட்டை திருடுவோம், மத்தவங்க புத்தகத்தை மறைச்சு வைப்போம். இந்த மாதிரி நீங்களும் சின்ன வயசுல ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது மத்தவங்களோட டிஃபனை திருடி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க வேற, எங்க டீச்சர் வரதுக்குள்ள நான் சாக்கையும் டஸ்டரையும் திருடி வச்சுப்பேன். எங்க டீச்சர் கிளாஸ்க்குள்ள வந்து சாக்கையும் டஸ்டரும் தேடி தேடியே கிளாஸ் காலி ஆயிடும். நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஓபி அடிப்போம். நான் இவங்கள மாதிரி சின்ன சின்ன சட்டைகள்லாம் பண்ணல. ஆனா விளையாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட பேனா பென்சில் எடுத்து ஒளிய வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நான் திரும்ப கொடுத்துடுவேன். அப்படின்னா நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு தடவையாவது திருடி இருக்கீங்க. ஓஹோ, you are all under arrest. எங்களை வெளியில விடுங்க. பீடாராம், லாக்கப்ப திறந்து விடுங்க. எங்களை விடுங்க. என்ன எங்க கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல பண்ண சின்ன சின்ன விளையாட்டுக்கெல்லாம் இப்ப ஜெயில தூக்கி போடுவாங்களா? இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வ சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. என்கிட்ட கமிஷனர் சார் நாளைக்குள்ள 15 திருடங்களை பிடிச்சு உள்ள போடணும்னு சொல்லி இருக்காரு. நீங்க எல்லாரும் திருடி இருக்கீங்க. அந்த திருட்டை எப்ப பண்ணா என்ன? திருட்டு தானே.
கான்ஸ்டபிளே இவங்க எல்லாரையும் ஒருத்தர் விடாம என்ன சீக்கிரமா எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு. லட்டு சிங் சார் இங்க பாருங்க, நீங்க எங்க எல்லாரையும் ஏமாத்தி தான் புடிச்சு உள்ள போட்டிருக்கீங்க. எங்களை வெளியில விடுங்க. சார் ஒரு சின்ன டவுட், உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிட்டு வந்தாரா சார்? 1 2 3 4 5 சார் மொத்தம் உள்ள 10 பேர் தான் இருக்காங்க. யோ கான்ஸ்டபிளே, நீ சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு திருடி இருப்ப, கண்டிப்பா திருடி இருப்ப, அது எனக்கு நல்லா தெரியும். உன்னோட சேர்த்து 11 பேரு. சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார், வெளியே விடுங்க சார். நான் ஒரு போலீஸ் அதிகாரி சார், என்னையே தூக்கி இப்படி கம்பி என்ன வச்சிட்டீங்களே சார். லட்டு சிங் ஏன் இவங்க எல்லாரும் உள்ள இருக்காங்க? சிவா, நாளைக்குள்ள 15 திருடங்களை செல்லுல போடணும்னு கமிஷனர் சார் என்கிட்ட ஆர்டர் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் திருடுனதா தானா வந்து என்கிட்ட சொல்லி இருக்காங்க தெரியுமா? இவங்க திருடி இருக்காங்க. என்ன தேஜானி அங்கிள், சுவாமி அங்கிள் இவங்கெல்லாம் திருடி இருக்காங்களா? அட இல்லம்மா, நாங்க திருடவே இல்ல. சின்ன வயசுல நாங்க பண்ண சேட்டையெல்லாம் லட்டு சிங் திருட்டுன்னு நினைச்சு உள்ள தூக்கி போட்டாரு. லட்டு சிங் அங்கிள், தப்பு பண்ணாதவங்கள லாக்அப் குள்ள போடுறதுங்கிற விஷயம் கண்டிப்பா ரொம்ப தப்பானது. நோ சிவா, நாளைக்குள்ள என்னோட டார்கெட்டை நான் முடிச்சே ஆகணும். 11 திருடர்களை நான் புடிச்சிட்டேன். என்ன மீதி இருக்கிறது 4 பேர் தான். 1 2 3 4 4 3 2 1 only 4 தான் வேணும். சிவா, நீங்களும் சின்ன வயசுல ஏதாவது சேட்டைகள் பண்ணியிருப்பீங்கல்ல, சொல்லுங்க. சிவா, எந்த பதிலும் சொல்லாத. லட்டு சிங் சாரோட எண்ணம் சரியில்லை சிவா. யோடி, நீ கண்டிப்பா சின்ன வயசுல ஏதாவது ஒன்ன திருடி இருப்ப. ஆமா தானே, பயப்படாம பதில சொல்ல. லட்டு சிங் சார், நான் இப்பவும் சின்ன பையன்தான், நான் சொல்றது உண்மை. லட்டு சிங் அங்கிள், சரி அதெல்லாம் விடுங்க. டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா உண்மையான திருடங்களை எல்லாம் எப்படி பிடிக்கலாம்னு பிளான் பண்ணுங்க. இப்போ லாக்அப்பை திறந்து இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நீ சொல்றதால மட்டும்தான் இவங்க எல்லாரையும் நான் வெளியில அனுப்புறேன், இல்லன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்டர் சிவா. சரி லட்டு சிங் சார், நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறோம். நீங்க கொஞ்சம் உள்ள வந்தா நல்லா இருக்கும். வாங்க. அங்கிள், எந்த குரூப்பாவது வேன்ல போறத நீங்க பாத்தீங்களா அங்கிள்? இல்ல, நாங்க பார்க்கலப்பா. ஏய் நிலை, வேன்ல யாராவது இந்த பக்கம் குரூப்பா போனதை நீ பாத்தியா? இல்ல சார், நாங்க பார்க்கல. யாரே? ஓ நீயா, சரி படி. ஹலோ சிவா, நான் வேதா சிட்டி இன்டர்நேஷனல் பேங்க்குக்கு வெளியில இருக்கேன். பேங்க்குள்ள 10 பேர் சந்தேகப்படுற மாதிரி உள்ள போனதை நான் பார்த்தேன். நீ உடனே கிளம்பி இங்க வா சிவா. ஓகே ஆதி, ஐ அம் கமிங். நீ அங்கேயே இரு. லட்டு சிங் சார், அதோ அங்க இருக்காங்க பாருங்க, திருடிட்டு தப்பிக்க பாக்குறாங்க. ஏய் எல்லாரும் அங்கேயே நில்லுங்க, அசையக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க 10 பேர் தானே இருக்கீங்க, ஆனா எனக்கு 15 திருடங்க வேணுமே. போங்க. உங்களால எனக்கு ஒரு யோசனை இல்ல. போங்க, இடத்த காலி பண்ணுங்க. லட்டு சிங் சார், என்ன பண்றீங்க? 10 திருடன்களை அப்படியே தப்பிக்க விட்டுட்டீங்க. அட என்னப்பா நீ, எனக்கு 15 திருடங்க வேணும் இல்லையா? இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? சொல்லு. 10ல 5 சேர்த்தா எவ்வளவு வரும்? நீங்களே சொல்லுங்க அங்கிள். இந்த கையில 5, அப்புறம் இந்த கையில 5, 10. இதுக்கப்புறம் நான் எப்படி என்றதுன்னு தெரியலையே. அட சொல்லப்பா. இந்த ஐடியா நல்லா இருக்கே. 1 2 3 4 5, இங்க 10 இருக்கு.
15. இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே வரலையே. 10 பேரை பிடிச்சிருந்தா மீதம் 5 பேர் தானே அரெஸ்ட் பண்ணி இருக்கணும். ஐடியா இல்லையே. கமிஷனர் சார் 15 திருடங்களை பிடிக்க சொன்னார் மட்டும்தான் மைண்ட்ல இருந்தது, வேற எதுவும் இல்லையே. இதுல கணக்கே சுத்தமா எனக்கு மறந்து போச்சே. இப்ப என்ன பண்றது? சிவா சிவா ஆதி, திருடங்க எங்க? லட்டு சிங் சாரோட தயவால எல்லா திருடன்களும் நல்லபடியா தப்பிச்சு போயிட்டானுங்க. என்னோட பேரு கேலே ஸ்டில்கிவாலா. என் வழியில இருந்து நகது போயிடுச்சுன்னா பையா, இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டுருவேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னைய அடிச்சிட்டியா? இவனை விடாதீங்க. Hands up, Inspector. அந்த சின்ன பையன் கிட்ட என் ஆளுங்க கூட ஃபைட் பண்ண வேணாம்னு சொல்லு, இல்லனா இந்த நிமிஷமே உன்னை நான் மேல அனுப்பிடுவேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. சிவா சிவா ஃபைட்ட நிறுத்து. இவன் என் முதுகுல ரிவால்வர் வச்சு மிரட்டுறான். இந்த சின்ன பையன் இவனோட சைக்கிளை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு தூரம் நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். இவனோட சைக்கிளை தூக்கி போட்டுருங்க. சீக்கிரமா எல்லாரும் வேன்ல போய் உட்காருங்க. ஐயோ, ரிவால்வரை என்கிட்ட கொடுத்துட்டு போற பாரு. நான் எப்பொழுதுமே லைசன்ஸ் இல்லாத ரிவால்வரை யூஸ் பண்ண மாட்டேன். இதை எடுத்துக்கிட்டு போ. லட்டு சிங், பசிச்சதுன்னா அதை அப்படியே சாப்பிட்டுடு. நான் உன்னோட ரிவால்வரை எதுக்கு சாப்பிடணும்? சொல்ல. சரி லட்டு சிங் சார், ஒருவேளை உங்களுக்கு பசிச்சதுன்னா தோல் உரிச்சு சாப்பிடுங்க. ஒரு வாழைப்பழத்தை ரிவால்வர்னு உங்களை ஏமாத்தி தப்பிச்சிட்டாங்க. அவன் என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டானா? இந்த கேங்க பிடிக்கணும்னா நாம கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ராப்ப செட் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். நம்மளோட ட்ராப்ல அவன் கேங்கோட மொத்தமா அவன் தானாவே வந்து மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் நாம அவங்கள பிடிச்சிடலாம். லட்டு சிங் அங்கிள், நான் சொல்றத கேளுங்க. திருடங்க எப்பவோ இந்த வேதா சிட்டியை விட்டு தலை தெறிக்க ஓடி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரு திருடங்களா? அந்த எலிங்க இந்த சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. என்னோட ஒரு அடிக்கு தாங்க முடியாமையே பயந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. இனிமேல அவங்க பயத்துல அவங்க வீட்டுல கூட திருடவே பயப்படுவாங்க. அந்த காமெடி இன்ஸ்பெக்டர் நம்மளையே எலின்னு சொல்லிட்டானா? நாமெல்லாம் எலிகள் கிடையாது, நாம எல்லாரும் யானைகள், அப்படித்தானே? ஹேய் லட்டு சிங், நீ என்னையா எலின்னு சொன்ன? நான் யாருன்றத உனக்கு காட்டுறதுக்காக இப்ப வரப்போறேன். உன்னால எப்பவும் என்ன தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. நான் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல மறைஞ்சிருக்கேன். உன்னால எப்பவும் என்ன இந்த இடத்துல வந்து பிடிக்கவே முடியாது. வாங்க போலாம், அந்த லட்டு சிங்க்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்போம். காலையில இருந்து லட்டு சிங் வெளியே வரவே இல்லை. சரி வாங்க, இவனை நாம ஃபாலோ பண்ணி போலாம். ரொம்ப தூரம் போய் எங்கேயாவது மறைஞ்சிருப்பான். முதல் நாளே அம்மாடி, சார் சார், அவங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு நேரா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சார். கான்ஸ்டபிளே, திருடங்க வந்துட்டாங்க, அது நல்ல விஷயம் தான். ஆனா சிவா இங்க வந்தானா இல்லை, அத சொல்லு.
சிவா மட்டும் இங்க வரல, திருடங்களோட கேங் நம்ம 2 பேரையும் அடிச்சு துவைச்சு காய போட்டுருவாங்க. லட்டு சிங் சார், நான் உங்க இன்டர்வியூவை டிவில பார்த்தேன். நீங்க அந்த இன்டர்வியூல எல்லா திருடங்களையும் எலி மாதிரி அடிச்சு துரத்திட்டீங்கன்னு சொன்னீங்களே. வா, இப்ப உண்மையிலேயே யாரு எலின்றத கொஞ்சம் சொல்றீங்களா? ஒன்னும் இல்ல, யாருமே இல்லை. அது அந்த பிளான் சிவாவோடது தான், சிவாவோடது. பிளான் யார்தான் இருந்தா என்ன, ஆனா இந்த இடத்துல நீங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கீங்க. இங்க லட்டு சிங் அங்கிள் மட்டும் இல்ல, இதே இடத்துல நானும் இருக்கேன். ஏன் சிவா வந்துட்டான், என்னோட சிவா வந்துட்டான். டப்புச்சு புட்டு டும்பு டக்கு, டப்புச்சு புட்டு டும்பு டக்கு. ஓ, நீ வந்துட்டியா சின்ன பையா? ஆனா உன்னால எப்படி திரும்பி போக முடியும்? பையன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு சொன்ன அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சீக்கிரம் இவனை புடிங்க, இங்க இருந்து தப்பிச்சு போகவே கூடாது. இந்த பைக் இந்த பைக் புடிச்சுக்கோ. லட்டு சிங் அங்கிள், இந்த கேங்க மொத்தமா அரெஸ்ட் பண்ணிடுங்க. இங்க 11 பேர் இருக்காங்க, கான்ஸ்டபிள் 12, அப்புறமா ஆதி, யூடி, ரேவாவை சேர்த்து மொத்தம் 15 பேர். நான் நினைச்ச மாதிரியே 15 பேர். என் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லட்டு சிங் அங்கிள், அந்த விறகுக்கு பின்னாடி பாருங்க, இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஓ, அப்படி போடே போடே. மொத்தம் 15. டண்டனக்கா டடக்குனக்கா, மொத்தம் 15 பேர் இருக்காங்க. இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல.